இந்த எம்எல்ஏ வெளியில போனாங்கன்னு சொன்ன கிட்ட இருக்கவங்ககிட்ட ஒரு கையை தட்டி விட்டுட்டு அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. செகண்டு அடுத்ததாக ஒரு வகுப்பர் ஏதோ திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது இப்போ மட்டும் அக்கா சொன்ன ப்ரோட்டோகால் இல்லாமல் அந்த கேண்டில் யார்கிட்ட கொடுக்குறாங்க? எம்எல்ஏட்ட கொடுக்குறாங்க. என்னக்கா நீ தானக்கா சொன்ன ப்ரோட்டோகாலில் வந்து நாங்கள் ஏற்றின பிறகு மேயர் ஏற்றின பிறகு ஐஏஎஸ் அதிகாரி அதன் பிறகு தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ப்ரோட்டோகால் அப்படி சொல்லலையேக்கா. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, அதுக்கு முன்னாடி அமைச்சர் யாராவது இருந்தாங்க, அவங்க பிரசன்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அதன் பிறகு மக்களுடைய பணத்தில் மக்களுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சு அதை ஓப்பன் பண்ணும்போது அங்கே சட்டமன்றத்து உறுப்பினர்கள் எம்எல்ஏ தான் அதை ஓப்பன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கூட நீங்கள் வர மாட்டீங்க, லாஸ்ட்டாக தான் நீங்கள் வரதா சொல்லி போட்டிருக்காங்க இல்லைக்கா. அப்போ எந்த ஒரு ப்ரோட்டோகாலை வாசிங்க? ஒருவேளை திமுகவினுடைய ப்ரோட்டோகால் மட்டும் ரொம்ப டிஃபரெண்டாக இருக்குமோ? சரி, எப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் அரங்கன்ஸை காணிச்சிட்டு மக்கள் அதை நம்பிடுவாங்க ப்ரோட்டோகால்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்குறாருங்க. அந்த நிருபர் ரொம்ப நியாயமான கேள்வியை கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அதான் ப்ரோட்டோகால் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு விறுவிறு நடந்தீங்க பாருங்க. ஆஹா, என்னையா இது, ஒருவேளை இதை இப்படிலாம் செஞ்சோம்னா திமுக காரங்க நமக்கு நல்லா பாராட்டு வைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு என்னமோ. குத்துவேலை ஏற்றும் போது ப்ரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த ப்ரோட்டோகால் உங்களுக்கு தெரியல. கேன்ல ஏற்றும் போது மட்டும் சரி எங்கேயாச்சும் நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்டா எனக்கு கொடுத்தாங்க. இல்ல மேடம் பரவாயில்ல, ஏன்னா வந்து அவங்க ப்ரோட்டோகால் படி வந்து மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல ப்ரோட்டோகால் ஒர்க் பண்ணலையா? அவங்களுக்கு அடுத்து அங்கே ஐஏஎஸ் கொடுத்துருக்கலாம். திமுக காரங்க பாராட்டு வைப்பாங்க, ஆனா மக்கள் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க உங்களை வச்சு. பொங்கல்னா பொங்கல், இன்னைக்கு செம பொங்கல்.